ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் அந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. அந்த ரூமில் இவ வந்து கேமரா வச்சுருக்கா இல்லையா, ஸோ அதனால் ஏதாவது ஒரு எவிடன்ஸ் கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோவாக அவனோட ரூம் சைடு தான் போயிட்டு இருக்கான். அப்போ அந்த ரூமோட டோரு தானாகவே திறந்துக்கிட்டு இருக்குது. இவளுக்கு ஒன்றும் புரியல, என்ன அங்கே தான் சௌத்ரி வந்துக்கிட்டு இருக்காரு, அதுக்குள்ளேயே இங்கே டோர் தானாகவே திறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஏதோ ஒரு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு இவ ஓடிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவும் டோரை திறந்துட்டு வந்து ரூமுக்குள்ளே வந்து பார்த்தா அங்கே அந்த டாக்கினி பேயும் அப்படியே ரெடி ஆகிட்டு அலங்காரம் பண்ணிட்டு வந்து நின்றுட்டுருக்கா. இவனுக்கும் ஒன்றும் புரியல, அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயினி அந்த இடத்துக்கு வந்து அவனை பிடிச்சி வெளியே இழுத்துடுறா. அது யார், அதுதான் அந்த டாக்கினியா அப்படின்னு கேட்டா, ஆமாம் அதுதான் அந்த டாக்கினி, நான் தான் சொன்னல நீங்கள் நம்ப மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இப்போ மொத்த ஃபேமிலி அங்கே வந்துட்டாங்க. என்னப்பா ஆச்சுன்னு கேட்டால் இவர் வந்து அந்த டாக்கினி பேயை பார்த்துட்டாரு, நான் தான் சொன்னல நீங்கள் யாருமே நம்ப மாட்டீங்க அப்படின்னு சொன்னதும், அதுதானே அந்த டாக்கினி பேய், இப்போவே அதை நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டிக்கே டோரை திறந்துட்டு உள்ளே போய் பார்க்குறான். அந்த பேய் அங்கே தான் நின்றுட்டுருக்கு. இவன் உடனே கிட்ட போயிட்டு டக்குன்னு அந்த பேயை பார்த்துட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கான். அந்த பேயுமே கூட சேர்ந்து டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கு. நம்ம ஹீரோயினுக்கோ ஒன்றும் புரியல. அதுக்கப்புறமா தான் தெரியுது இது இவனோட கசின் அப்படின்னு சொல்லிட்டு. சும்மா டாக்கினி மாதிரி வேஷம் போட்டு வந்து நின்றுட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கோ ஒன்றும் புரியல. இது என்ன உங்களுக்கு விளாட்டா தெரியுதான்னு கேட்டா, நீ தான் விளாடுற, இந்த வீட்டில் அப்படி எதுவுமே கிடையாது, டாக்கினின்னு இந்த வீட்டில் அப்படி ஒன்று இல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் மொத்த ஃபேமிலி அங்கேருந்து போயிடுறாங்க. நம்ம ஹீரோயினே ரூமை விட்டு வெளியே துரத்தி விட்டுறான். அதுக்கப்புறம் இவன் அவனோட ரூமில் நின்றுட்டு இருக்கும் போது திரும்ப அந்த ஃபுட் பிரிண்ட் வந்து விழுகுது. கால் தடம் யாரோ நடந்து போயிட்டு இருக்க மாதிரி தெரியுது. அந்த பேய் தான். அது நேராக போயிட்டு நம்ம ஹீரோ பக்கத்தில் தான் நின்றுட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் கண்ணுக்குமே இது தெரியுது. அப்புறம் அவன் பக்கத்தில் போயிட்டு அவன் கையோட கையாக ஒட்டின மாதிரி அப்படியே கையை வச்சுக்கிட்டே இருக்கு. அந்த கையில் வந்து ருத்ர பிரதாப் சிங்னு சொல்லிட்டு ராஜாவோட பேர் எழுதிருந்துச்சு இல்லையா, ஸோ அதுவுமே அந்த பேய் கையில் தெரியுது. நம்ம ஹீரோயின் இதெல்லாம் பார்த்துட்டு அரண்டு போயிடுறா. அப்போ டக்குன்னு அந்த ரூம் டோரையுமே அந்த பேய் சாத்திடுது. அதுக்கப்புறம் இவ்வளோ என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு தெரியாமல் அவளோட ரூமுக்கு வந்துடுறா. அங்கே போய் பார்த்தா அவள் கேமரா வச்சுருந்தா இல்லையா, ஸோ அந்த சிஸ்டத்துலேயுமே இப்போ தெரியுது டாக்கினியோட பேய், அந்த உருவம், அது எல்லாமே தெரியுது. இது ஒன்று போதும், இதை நான் இன்னைக்கு வந்து சௌத்ரி கிட்ட காமிச்சிட்டேன் அப்படின்னா அவர் நம்புவார்ல அப்படின்னு சொல்லிட்டு உடனே பென்ட்ரைவில் போட்டு அதை சேவ் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ அங்கே இருக்கிற சிஸ்டம்லாம் தானாகவே எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. கமான் சீக்கிரம் சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து அதை டவுன்லோட் பண்ண பார்த்துட்டு இருக்கா. அதுக்குள்ளே இந்த பக்கமும் டக்குன்னு பின்னாடி திரும்பி பார்த்தா தங்கச்சிக்காரியை வந்து ஒரு ஆளு கத்தியை வச்சு மிரட்டிக்கிட்டே இருக்கான். யாருன்னு தெரியல. அக்கா இவங்க கிட்ட பென்ட்ரைவை கொடுத்துருங்கக்கா, இல்லைனா என்ன கொன்னுடுவாங்க அப்படின்னு சொன்னதும் தங்கச்சியோட உயிர் இப்படி ஊசலாடிட்டு இருக்கும் போது இவளுக்கு அந்த பென்ட்ரைவா முக்கியம், அதனால நானே இதை உடச்சிடுறேன், ப்ளீஸ் என்னோட தங்கச்சியை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பென்ட்ரைவை கீழே போட்டு காலால் அதை மிதித்து உடச்சிட்றா. அதுக்கப்புறம் தங்கச்சியுமே அந்த ஆள் விட்டுடுறான். அதுக்கப்புறம் இவ டக்குன்னு தங்கச்சியை நீ ஓடி போமா அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஓட சொல்லிட்டா. அப்புறம் வந்தவனும் மீராவை வந்து அட்டாக் பண்ணுறதுக்காக வந்துட்டு இருக்கான். இவ உடனே ஓடி போயிட்டு அக்கா டேஞ்சர், அக்கா டேஞ்சர்னு சொல்லிட்டு சௌத்ரி கிட்ட சொல்லிட்டு இருக்கா. உடனே அவனும் என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டு இருக்கான். அதுக்குள்ளே அங்கே நம்ம ஹீரோயினி அந்த ஆள் கத்தியால் ஷோல்டரில் குத்திட்டு அப்படியே அங்கேருந்து எஸ்கேப் ஆக போகிறான். அப்போ நம்ம ஹீரோமே அங்கே வந்துடுறான். அவன் வந்து எவ்வளோ தடுக்க முயற்சி பண்ணாலும் அவன் இங்கேருந்து அவனை தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து ஓடி போயிடுறான். அதுக்கப்புறம் இவன் மீராவோட நிலைமையை பார்த்துட்டு மீரா உனக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். அவன் டக்குன்னு அப்படியே மயங்கி விழுந்துடுறா. இப்போ அப்படியே சீன் கட் ஆகிடுது. நம்ம ஹீரோயினிக்கு டாக்டர்லாம் வர சொல்லி ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணியிருப்பாங்க போல். மொத்த ஃபேமிலியுமே வந்து இப்போ என்ன இவ புது கலாட்டா பண்ணான்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோவோ நானே பார்த்தேன் என் 2 கண்ணால், யாரோ ஒருத்தன் வந்து மீராவை அட்டாக் பண்ணிட்டு போனான்னு சொன்னால் அவங்க யாரும் நம்ப மாட்டுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயினையும் கண்ணு முழிச்சு பார்த்துட்டு தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கா ஹீரோ கிட்ட. தேங்க்யூ சொல்கிறதெல்லாம் விடு, நீ திரும்ப திரும்ப அப்படி என்னதான் நிரூபிக்க பார்க்குற, இதெல்லாம் நீ எதுக்காக பண்ணுற, இப்போ உன்னோட உயிருக்கும் ஆபத்து தானே அப்படின்னு சொன்னால் இவ இதெல்லாம் பண்ணது டாக்கினியோட வேலை தான், டாக்கினியோட சேவகம் தான் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவனுக்கு தான் டாக்கினியோட பேர் எடுத்தாலே பிடிக்காது இல்லையா, ஸோ அதனால கோமா இங்கேருந்து போயிடுறான். பாட்டிக்கிட்டேயும் அந்த கசின் சிஸ்டர்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கா. ஏன்னா இவங்க 2 பேர் தான் மீராவை நம்புவாங்க. அவங்கக்கிட்ட டாக்கினிக்கு ஒரு சேவகன் கிடச்சிட்டாங்க, அவங்க தான் என்னை கொல்ல பார்த்தது, அவங்களோட முகத்தை பார்க்கணும்னு நான் எவ்வளோ ட்ரை பண்ணானா என்னால் முடியல, அவங்க மூலமாக தான் டாக்கினி அவளோட காரியத்தை நிறைவேற்றிக்க பாப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஆனால் அந்த ஆள் யார் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோவோ ஃபோன் பேசிட்டு வந்துட்டு இருக்கான். அப்போ பின்னாடியே வந்து யாரோ ஒரு ஆள் நடந்து வந்துட்டு இருக்க மாதிரி தெரியுது. டக்குன்னு இவன் பின்னாடி திரும்பி பார்த்தா அங்கே அந்த டாக்கினி தான் நின்றுட்டு இருக்கா பொண்ணு வேஷத்தில். யார் நீங்கள், யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அந்த பொண்ணு பதில் சொல்லாமல் அவங்ககிட்ட அப்படியே நெருங்கி வந்துக்கிட்டு இருக்கா. இவன் உடனே பயந்து போயிட்டு பாட்டி அப்பா யாராவது வாங்க, இந்த பொண்ணு யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓடி வந்துக்கிட்டு இருக்கான். இவன் காட்டுக்குமே வந்துட்டான். அங்கே பார்த்தா ஏதோ ஒரு ஆள் உட்காந்துருக்க மாதிரி தெரியுது. அவங்கக்கிட்ட போயிட்டு இது என்ன இடம், நான் இப்போ எங்கே இருக்கேன், அப்புறம் அந்த பொண்ணு எதுக்காக என்ன துரத்திட்டு வந்தா, ஹலோ உங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன், யார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள டச் பண்ணி பேசும்போது தான் டக்குன்னு அவர் திரும்பி பார்க்குறாரு. வேற யாரும் இல்லை, அது இவனோட தாத்தாவான ருத்ர பிரதாப் சிங் தான். அவரை பார்த்துட்டு இவன் அப்படியே அதிர்ச்சியில் நின்றுட்டு இருந்தா. பின்னாடியே அந்த பொண்ணு டாக்கினியுமே வந்துடுறா. அவள் வந்து நின்றுக்கிட்டு இன்னைக்கு உனக்கும் எனக்கும் கல்யாணம்னு சொல்லிட்டு இருக்கா. என்ன பேசிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு எனக்கும் கல்யாணமா, அவங்களை யாருன்னு எனக்கு தெரியாது, எனக்கு கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்கேருந்து எஸ்கேப் ஆக போனால் டக்குன்னு அங்கே ஒரு வேறு மாதிரி வந்து அவனை போட்டு கட்டி போட்டுருது. அவன் உடனே என்னை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு கத்திக்கிட்டே இருக்கான். மீராவோட குரல் வேற கேட்டுட்டு இருக்கு. மீரா என்னை காப்பாற்று, ஹெல்ப் மீ அப்படி
அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே இருக்கான். அதுக்கப்புறமா தான் தெரியுது இது எல்லாமே கனவு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயினி அவன் பக்கத்தில் தான் உட்காந்துருக்கான். அவன் டக்குன்னு இவளை அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டு என்ன காப்பாத்து மீரா அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டே இருக்கான். அப்புறமா தான் தெரியுது இது கனவு அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கும் கெட்ட கனவு வந்துச்சான்னு கேட்டா அது எப்படி உனக்கு தெரியும்னு கேட்குறான். சரி அதெல்லாம் விடுங்க, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், வாங்க என் கூட அப்படின்னு சொல்லிட்டு சாமி கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு நான் உங்ககிட்ட 3 நாள் டைம் கேட்டேன், ஆனால் நீங்கள் என்னோட உயிரை 2 தடவை காப்பாற்றிருக்கீங்க. அதுக்கு பதிலாக நான் உங்ககிட்ட தேங்க்ஸ் சொன்னாலும் நீங்கள் அதை ஏற்றுக்கல. ப்ளீஸ் எனக்கு ஒரு 15 நிமிஷம் மட்டும் டைம் கொடுங்க. அந்த 15 நிமிஷத்தில் இதெல்லாம் பண்ணுறது அந்த டாக்கினி தான் அப்படிங்கிற விஷயத்த நான் நிரூபித்து காட்டுறேன். என் அம்மா மேலே ஒரு பழி விழுந்திருக்கு இல்லையா, அதை போக்குறதுக்காக தான் நான் கேட்குறேன். 15 நிமிஷம் நீங்கள் என் கூட இருந்தால் மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அவனும் சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறான். இந்த பக்கம் பாட்டி அதோட ரூமுக்கு வருது. அங்கே ஃப்ளவர் வாஷ் இருக்குது. அதை உடச்சிட்டு அதில் உடஞ்ச பக்கத்தால் தன்னோட கையில் எழுதிக்கிட்டு இருக்குது. ரத்தமாக ஊற்றிக்கிட்டு இருக்குது. என்ன எழுதுன்னு பார்த்தா டாக்கினியோட பேரை தான் எழுதுது. எதிர்த்தாப்புலேயே அந்த பேயும் நின்றுட்டுருக்கு. பாட்டியுமே சொல்லுது, என்னை மன்னிச்சிடுங்க டாக்கினி, நான் மீராவை கொல்ல முயற்சி பண்ணேன், ஆனால் அவள் என்கிட்டேருந்து தப்பிச்சிட்டா. ஆனால் 2வது தடவை நான் பண்ண போகிற முயற்சியில் கண்டிப்பாக அந்த மீரா செத்துருவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. இப்போ தான் நமக்கே ஒரு விஷயத்தை காட்டுறாங்க, இந்த பாட்டி தான் மீராவை கொல்ல ட்ரை பண்ணுது அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் இந்த டாக்கினியோட சேவகியும் இந்த பாட்டி தான் போல் கருப்புக்குள்ளா போட்டுட்டு அப்படியே நின்றுட்டுருக்கு. இந்த பக்கம் நம்ம ஹீரோ கிட்ட 15 நிமிஷம் டைம் கேட்டா இல்லையா, ஸோ அதனால் அவள் அழகாக ரெட் கலர் சாரி போட்டுக்கிட்டு பொண்ணு மாதிரி நின்றுட்டுருக்கா. நம்ம ஹீரோவும் தாத்தாவோட ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு நின்றுட்டு இருக்கான். எதுக்காக இதெல்லாம் பண்ண சொல்கிறேன்னு கேட்டால், ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத மட்டும் கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனோட தலையில் தலப்பாவையும் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கே சாங்கை ப்ளே பண்ணி விட்டுட்டு டான்ஸ் ஆட வாங்கன்னு கூப்பிட்டுட்டு இருக்கா. என்ன நீ ஸ்டூப்பிடாக பண்ணிக்கிட்டே இருக்க, என்ன நீ டான்ஸ் ஆடுறதுக்காக தான் என்னை கூப்பிட்டியான்னு கேட்டா, நான் உங்ககிட்ட 15 நிமிஷம் தானே டைம் கேட்டேன், அந்த 15 நிமிஷம் மட்டும் நான் என்னெல்லாம் சொல்கிறேனோ அதை கேளுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாங்கை ப்ளே பண்ணி விட்டுட்டு அவனுக்கு முன்னாடி டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கா. ரொம்ப நேரமாக டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா. அதுக்கு அந்த பேய் எதுவுமே ரியாக்ட் பண்ணலை. ஆனால் அவளோட ஷோல்டரில் வலிக்குது இல்லையா, ஸோ அதனால் அப்படியே தெரியாமல் நம்ம ஹீரோ மேலே போய் விழுந்துடுறா. 2 பேரும் நெருக்கமாக நின்றுட்டு ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க. உடனே அந்த பேய் ஆக்ரோஷமாக அந்த ரூமை விட்டு வெளியே வந்துக்கிட்டே இருக்கு. ராஜா ருத்ர பிரதாப் சிங் எனக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி. இங்கே இவளும் அவனை நிற்க வச்சுட்டு டான்ஸ் ஆட அங்கே இருக்கிற மொத்த திங்ஸுமே கீழே விழுந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மொத்த வீடுமே அலறுது. அந்த அளவுக்கு அங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாம் உடஞ்சிக்கிட்டே இருக்குது. எல்லாருக்குமே ஒன்றும் புரியாமல் முழிச்சுக்கிட்டே இருக்காங்க. இவன் இந்த மாதிரி பண்ணி பேயோட கோவத்தை தான் கிளப்பிக்கிட்டே இருக்கா. அதுவுமே ஆக்ரோஷமாக அந்த ரூமை நோக்கி வந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டை தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அப்புறம் முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த சீரியலை கண்டினியூ பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத பற்றி யோசிப்பேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்.